மகளிருக்கு எதிரான பாலியல் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவது தொடர்பாக திமுகவை நேரடியாக விமர்சித்த விஜய், மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய திமுக அரசை மாற்றுவோம் எனவும் உறுதி. பெண்களை மையப்படுத்தாத குடும்பம், நிறுவனம், அரசியல், கலை, இலக்கியம் எதுவும் அதன் லட்சியத்தை அடைவதில்லை. கவிஞர் வைரமுத்து பதிவு. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு கூகுள் நிறுவனம் வெளியிட்ட சிறப்பு டூடுல். அறிவியல், மருத்துவம், விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணியாற்றி வரும் பெண்களை குறிக்கும் வகையிலான காட்சிகள் டூடுவில் இடம்பெற்றுள்ளன. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் நாளை நடைபெறவுள்ள திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம். நாளை மறுநாள் நாடாளுமன்றம் கூட உள்ள நிலையில் எம்பிக்கள் கூட்டத்திற்கு அழைப்பு. அரசியல் உள்ளிட்ட துறைகளில் மகளிரின் பங்களிப்புகளை அங்கீகரித்து போற்றவும், பெண்களுக்கு எதிரான ஏற்றத்தாழ்வு மற்றும் பாகுபாட்டை ஒழிக்கவும், சமூகத்தை பெண்களுக்கு பாதுகாப்பானதாக மாற்றவும் இந்த நாளில் உறுதியேற்போம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிவு. பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் தீவிர நடவடிக்கை வேண்டும். டிஐஜி சங்கர் ஜிவால் அறிவுரை. சைபர் கிரைம் குற்றங்கள் தொடர்பான புகார் சதவிகிதம் தற்போது அதிகரித்துள்ளதாகவும் கருத்து. நமது நாட்டின் முதுகெலும்பாக பெண்கள் திகழ்கின்றனர். பெண்களின் வலிமை மற்றும் உறுதிப்பாடு நமது நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது. ராகுல் காந்தி மகளிர் தின வாழ்த்து. அம்மா இல்லாத குறையை போக்குங்கள் என்கிறார்கள் மக்கள். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா கருத்து. அம்மாவுக்கு பிறகு அம்மா இடத்தில் வைத்து தன்னை பார்ப்பதாகவும் பேட்டி. பண்ணைபுரத்தில் ஹார்மோனியம் வாசித்த கைகள் இன்று லண்டனில் சிம்போனி படைக்கிறது. சாமி, உங்களால் இந்தியாவுக்கே பெருமை பாராட்டுகள். நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து. வாக்காளர்களுக்கு தனித்துவமான எண் வழங்க அடுத்த 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மராட்டியம், டெல்லி மற்றும் ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தல்களில் போலி வாக்காளர்களை அதிக அளவு சேர்த்து பாஜக வெற்றி பெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டில் நடவடிக்கை. சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி சென்னையில் பிங்க் ஆட்டோ திட்டத்தை துவங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்.